அப்படி நம்முடைய விஜய் வீட்டுக்கு போய் எங்க லயோலா மணி ஐயா உட்பட யாராவது ஒரு நாள் ஒரே ஒரு இட்லி ஒரு அரை குவளை தேநீர் யாருக்காவது ஒரு இட்லி தந்திருக்கிறார் நம்ம விஜய் தர மாட்டாரு. அவர்களுக்கு கண்கள் தெரியவில்லை என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயம் குடித்து 70 பேர் இறந்து போனாங்க. அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை நேரடியாக சென்று தலைவர் அவர்கள் பார்த்தாரா இல்லையா? தங்கை அனிதா அவர்கள் வீட்டுக்காக தன் உயிரை தியாகம் செய்த போது தங்கை அனிதாவுடைய வீட்டுக்கு போனாரா இல்லையா? கண்ணு தெரியலையா? அதாவது விமர்சனம் வைங்க, அந்த விமர்சனத்தில் நியாயம் இருக்க வேண்டும். விமர்சனம் வைங்க, அதுல உண்மை இருக்கணும், தர்மம் இருக்கணும். பொய்களையும் பித்தலாட்டங்களையும் முன்வைத்தால் தமிழ்நாடு மக்கள் பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க. திமுகவும் வேண்டாம், அதிமுகவும் வேண்டாம், தமிழக வெற்றி கழகத்தை நாங்கள் நம்பி வருகிறோம் என்றால் எங்கள் மீது நம்பிக்கை வச்சிருக்காங்க. அந்த தனியார்ந்தவர்கள் சொன்னார்ல, வீட்டிலேயே உட்காந்து வந்து அவர் உதவி செய்யறாரு. சரி, அவர் வெளியில வந்தா கூட்ட நெரிசல் ஏற்படும், காவல்துறை பாதுகாப்பு கொடுக்காது, அதனால வீட்டுக்கு வர வைத்து கொடுத்தாங்க. அந்த தனியார்